தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 3ல் உள்ள லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் ஒரு கொஸ்டினை பார்த்ததும் இது நமக்கு லக்ராஞ்சிஸ் ஃபார்மில் தான் இருக்குன்றதை பார்த்ததுமே ஈஸியாக ஃபவுண்ட் அவுட் பண்ணுற மாதிரியான ஈஸி ஸ்டெப்ஸும் வித் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸோட உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒர்க்கிங் ரூலும் சொல்லிவிட்டு தென் அந்த ஒர்க்கிங் ரூல் ஃபாலோ பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் கூட உங்களுக்கு நான் அட்டாச்சாகவே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன் இந்த மாதிரி நேமிங் ஈக்குவேஷன்ஸ் நேமிங் மெத்தட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். நம்மளோட யூஜி லெவலில் பார்த்தோம் அப்படின்னாலுமே, இப்போ நீங்கள் இந்த வீடியோஸை யூஜிடிஆர்பிக்காக பார்க்குறீங்கனாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் இப்போது பிஎஸ்சி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, உங்களுக்குமே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நேமிங் வரக்கூடிய எல்லா ஈக்குவேஷன்ஸ் எல்லா தியரம்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்குறது யாராக இருந்தீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றின ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஓகேங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். நம்மளோட டெஸ்ட் பேட்ச் தான், ஓல்டு டெஸ்ட் பேட்ச் அண்ட் நியூ டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே நான் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருப்பேன். பட் உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம் டைமில் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உட்காந்து ½ ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது கஷ்டம். அதனால் நீங்கள் என்னோடய டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராக்டிஸ்க்காக தான் உங்களை நான் டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிக்க சொல்கிறேன். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே ஜாயின் பண்ண பாருங்கள். நமக்கு இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இல்லையா, நெக்ஸ்ட் கண்டிப்பாக எக்ஸாம் டேட்டுமே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன். லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன்றப்போ ஒரு ஈக்குவேஷனை பார்த்ததும் அது லக்ராஞ்சிஸ் ஃபார்மில் தான் இருக்குன்றது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷனுக்கான ஃபார்ம் வந்துட்டு இதுதான். கேபிட்டல் P ஸ்மால் p ப்ளஸ் கேபிட்டல் Q ஸ்மால் q ஈக்குவல் டு R. நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும், நம்ம லாஸ்ட் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கோம் P அண்ட் Qக்கான மீனிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. பார்க்காதவங்க அதெல்லாமே போய் பார்த்துட்டு வாங்க. இந்த ஸ்மால் p அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இப்போ z ஈக்குவல் டு f(x, y)ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போது z அப்படின்றது x அண்ட் y ரெண்டை பொறுத்துமே நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா. நான் z எக்ஸை பொறுத்த பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் நான் pன்னு சொல்கிறேன். அதாவது ∂z/∂x தான் நான் pன்னு சொல்லுவேன். அதே மாதிரி அதை நான் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் நான் க்யூன்னு சொல்லுவேன். ஓகேவா? கரெக்டாக இதெல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிளியராகவே சொல்லியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதெல்லாமே போய் பார்த்துட்டு வந்துங்க, அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபார்மெட்டில் ஓகே, இதுலேருந்து கேபிட்டல் P கேபிட்டல் Q கேபிட்டல் R இந்த மூணு என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். அதில் கண்டிப்பாக 3 டேர்ம்ஸுமே இருக்கணுன்றது நீட் கிடையாது, பட் இந்த 3 டேர்ம்ஸுமே இருக்கலாம். ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் இசட் இந்த 3 டேர்ம்ஸ் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த PQRன்றது. ஆப்வியஸ்லி நமக்கு ஸ்மால் p ஸ்மால் qக்கான மீனிங்ஸ் தெரியும். ∂z/∂xன்றதான் P, ∂z/∂yன்றது தான் Q. ஓகேவா? இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம், லக்ராஞ்சிஸ் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. கரெக்டாக? நெக்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒர்க்கிங் ரூல் இருக்குது. ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் தான். அந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதுக்கான சொல்யூஷனை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் ரைட் பண்ணுறது. நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஒரு ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் ரைட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அந்த டி இருக்கும் இல்லையா, கேபிட்டல் டி மீன்ஸ் d/dx, இதுதான் வந்து டின்னு சொல்லுவோம். இந்த டி வந்து டிக்கு பதிலாக எம்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். பண்ணி நம்ம ஈக்குவேஷன்ஸை ரைட் பண்ணோம். அதாவது இப்போ d² - 2d + 1 இருக்குது அப்படின்னா டி இருக்கிறதுல நான் எம்னு ரீப்ளேஸ் பண்ணுவேன். அப்போ m² - 2m + 1 இதுதான் நமக்கான ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸாக இருக்கும். கரெக்டாக? இது நம்ம முன்னாடி பார்த்துருந்த ODEக்கு.
ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு. இப்போ இங்கே பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போது ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ் எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னா, dx/p ஈக்குவல் டு dy/q ஈக்குவல் டு dz/r. அப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு 3 டேர்ம்ஸ் வந்து நம்ம ஈக்குவல்னு சொல்லிட்டு 3 டேர்ம்ஸ் ரைட் பண்ணியிருப்போம். கரெக்டாக? இப்போ இதுலேருந்து ஏதாவது 2 டேர்ம்ஸை நம்ம எடுத்து ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் 2 இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஏதாவது 2 எடுத்து நான் சால்வ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நான் 2 டேர்ம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்து 2 இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஓகேவா? அந்த 2 இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னா, u of x, y, z equal to c1, b of x, y, z equal to c2. அதாவது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அந்த ஈக்குவேஷன்ஸ் சொல்யூஷன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து x, y, z 3 டேர்ம்ஸுமே இருக்கணும். ஓகேவா? 3 டேர்ம்ஸுமே இருக்கணும். ஈக்குவல்ட்டுக்கான சைடு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். நம்ம ஆப்வியஸ்லி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருப்போம். அப்போ அதில் டிஃப்ரென்ஷியல்ன்ற டேர்ம் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஷியல் டேர்ம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக இன்டெகிரேட் பண்ணுவோம் இல்லையா? அப்படி இன்டெகிரேட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்போம். அதுதான் இந்த c1 c2ன்ற கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷனும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு 2 இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த 3ஐயும் சால்வ் பண்ணோன்னா 2 சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து இந்த c1 c2ன்ற ரெண்டுமே வந்துட்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்ரல் சொல்யூஷனை ரைட் பண்ணுவோம். இது வரைக்கும் தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஜஸ்ட் இதுலேருந்து எடுத்து ரைட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். த ஜென்ரல் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, பை ஆஃப் u, v ஈக்குவல் டு 0. யூன்றது இந்த ஃபங்க்ஷன், பின்றது இந்த ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா, இந்த ரெண்டையும் எடுத்து நம்ம இங்கே ரைட் பண்ண போகிறோம். பை ஆஃப் u, v ஈக்குவல் டு 0ன்றது தான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். உங்களுக்கு 1 மார்க்கில் இப்படி கூட கேட்கலாம். லெக்ரான்ஜஸ் ஈக்குவேஷன்ஸோடைய ஜென்ரல் சொல்யூஷனுக்கான ஜென்ரல் ஃபார்மட் என்னன்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, பை ஆஃப் u, v ஈக்குவல் டு 0. இந்த uvன்றது என்ன அப்படின்னா இன்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ். இதில் x, y, z 3 டேர்ம்ஸுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? அந்த யூஎம் விஎம் நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைனல் சொல்யூஷன் முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போது இந்த இடத்துல சொன்னலையே இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி நம்ம 2 இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று குரூப்பிங் மெத்தட், இன்னொன்று மல்டிப்ளையர்ஸ் மெத்தட். குரூப்பிங் மெத்தட்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த 3 டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஏதோ ஒரு 2 டேர்ம்ஸில் ஒரே மாதிரியான வேரியபிள்ஸ் இருக்கும். ஓகே, இதில் இப்போ x மைனஸ் ஒய் இருக்குது அப்படின்னா அதுலேயும் நமக்கு x மைனஸ் ஒய் இருக்கும். இல்லை இதில் x மைனஸ் ஒய் இருக்குன்னா அதில் ஒரு x ப்ளஸ் ஒய் இருக்கும். இந்த மாதிரி சேம் வேரியபிள்ஸ் ரெண்டுலேயுமே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரே குரூப் தானே அது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், குரூப்பிங் மெத்தட் ஃபாலோ பண்ணி அதை 2 சால்வ் பண்ணுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, எனக்கு இந்த 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஏதோ ஒரு டேர்மை நான் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2மே நான் ஈக்குவேட் பண்ண முடியும். புரியுதா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு டேர்மை நான் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஏதோ ஒரு டேர்ம்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் கூட ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணணும். அப்படி செஞ்சேன் அப்படின்னா எனக்கு இந்த 2ம் ஈக்குவேட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம மல்டிப்ளையர்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு சொல்லும் போது கொஞ்சம் வேக இருக்கமாக இருக்கும். பட் ப்ராப்ளமில் பார்த்தோம் அப்படின்னா இது 2மே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்த்ததுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம், இதுக்கு இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம்னு பார்த்ததுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்துடலாங்களா? ஓகே, ஓகே, சால்வ் z ஸ்கொயர் மைனஸ் 2yz மைனஸ் y ஸ்கொயர் இன்ட்டு p ப்ளஸ் xy ப்ளஸ் zx இன்ட்டு q ஈக்குவல் டு xy மைனஸ் zx. ஓகே, இதை பார்த்ததுமே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸில் xyz 3 டேர்ம்ஸுமே, எக்ஸ்ன்ற டேர்ம் இல்லை, yz 2 டேர்ம்ஸுமே இருக்குது. இங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இதில் xyz 3 டேர்ம்ஸுமே இருக்குது. தென் இங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கூட p மல்டிப்ளை ஆகி வந்திருக்கு. p மீன்ஸ் டோ z பை டோ எக்ஸ், q மீன்ஸ் டோ ஒய் பை டோ இசட், சாரி டோ இசட் பை டோ ஒய். ஓகேங்களா? இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சாச்சா? த கிவன் ஈக்குவேஷன்ஸ் வந்து given equation is Lagrange's form. Okay, the given equation is Lagrange's form. Lagrange's format என்ன? capital P small p plus capital Q small q equal to capital R. அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கு இல்லையா? ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு PQR என்னென்ன அப்படின்றத நம்ம தனித்தனியாக எடுத்து ரைட் பண்ணிக்கலாம்.
கேபிட்டல் P அப்படின்றது z ஸ்கொயர் மைனஸ் 2yz மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, Q அப்படின்றது xy ப்ளஸ் zx அண்ட் R அப்படின்றது xy மைனஸ் zx. ஓகேவா, இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற கிவன் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம இது லக்ராஞ்சிஸ் ஃபார்மில் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தென் PQR என்னென்னன்றதை எடுத்து ரைட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கான ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸை ரைட் பண்ணணும். ஓகே, கரெக்டாக ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு என்ன வரும், லக்ராஞ்சிஸ் ஃபார்மேட்டுக்கு dx by p equal to dy by q equal to dz by r. கரெக்டாக, இப்போ இதில் நம்ம PQR மூணுமே தெரியும் இல்லையா, நம்ம மூணுமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். dx by z ஸ்கொயர் மைனஸ் 2yz மைனஸ் ஒய் ஸ்கொயர் equal to dy by xy plus zx equal to dz by xy minus zx. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து எந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ரெண்டு டேர்ம்ஸை எடுத்து நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ஈஸியாக ஒரு இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கிடைக்கும்னு பார்க்குறேன். சரிங்களா, நம்ம இந்த ப்ராப்ளம் செய்யும்போது எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குரூப்பிங் மெத்தடை ஃபாலோ பண்ணிப்போம். ஏன்னா குரூப்பிங் மெத்தடுன்றது பார்த்ததுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ஈஸியாகவும் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த மெத்தட் தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் பாருங்கள், இது ரெண்டுமே எக்ஸ்ன்றது காமனாக இருக்கா, நான் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒய் ப்ளஸ் இசட் மட்டும் இருக்கும். இங்கே எக்ஸ்ன்றது காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டேன்னா ஒய் மைனஸ் இசட் மட்டும் இருக்கும். அப்போ இது ரெண்டும் நமக்கு மோராரில் சேம் வேரியபிள்ஸ் வச்சு தானே வந்திருக்கு இந்த ரெண்டு டேர்ம்ஸும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, அப்போது 2 and 3 ரெண்டையும் நான் எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஓகே, பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும், dy by இதில் எக்ஸ்ன்றது காமனாக இருக்கும் இல்லையா, ஸோ நான் வெளில எடுத்துக்கிறேன். ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு dz by ஒய் மைனஸ் இசட். ஓகே, எக்ஸ்ன்றது ரெண்டு டேர்ம்ஸ்லையுமே இருக்குது, ஸோ நான் ரெண்டையுமே கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாங்களா. dy ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு dz ஒய் ப்ளஸ் இசட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த dy இருக்கு இல்லையா, இந்த dy நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போது ஃபஸ்ட்டு y இன்ட்டு dy மைனஸ் z இன்ட்டு dy ஈக்குவல் டு y இன்ட்டு dz ப்ளஸ் z இன்ட்டு dz. இப்போ இது y இருக்குது இன்ட்டு dy இருக்குது. ஸோ நான் அந்த ஒய்யை நான் இன்டகிரேஷன் போட்டேன் அப்படின்னா இந்த ஒய்யை நான் ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ண முடியும் தானே. சேம் இங்கே z இருக்குது dz இருக்குது. ஸோ z பொறுத்து நல்ல இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ண முடியும். இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் பாருங்களேன், z ஒய்ன்றதும் மிங்கிள் ஆகி வந்திருக்கு. ஸோ இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணி ஏதாவது எனக்கு ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒய் dy மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிறத நான் அந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். ஒய் dz ப்ளஸ் z dy ஏன்னா இந்த சைடு கொண்டு வந்து இது கூட நான் கம்பைன் பண்ணி ரைட் பண்ணிக்கிருக்கேன் z dz. இப்போ பாருங்களேன், யூவி ஃபார்ம் மெத்தட் தெரியும்ல, யூவி டேஷ் ஈக்குவல் டு யூ அப்படியே வச்சுட்டு வியை பண்ணுவோம், தென் வி அப்படியே வச்சுட்டு யூவை பண்ணுவோம். கரெக்டாக, இங்கே சேம் தான். ஒய் இசட் இருக்குது, ஃபஸ்ட்டு ஒய்யை அப்படியே வச்சுட்டு இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, தென் இசட்டை அப்படியே வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம், டி ஆஃப் இங்கே ரைட் பண்ணிக்கிறேன், டி ஆஃப் ஒய் இசட்னு சொல்லலாமா. இதானே இதுக்கான மீனிங். ஒய்யை அப்படியே வச்சுட்டு இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், தென் இசட் அப்படி வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ரெண்டு டேர்ம்ஸுக்கு பதிலாக நான் டி ஆஃப் ஒய் இசட்னு ரைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் அதை ரைட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன்ற அந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுமா. நான் போத் சைட்ஸ் வந்துட்டு எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இன்டகிரேட் பண்ணுறோம், ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறேன். அப்போது ஒய் ஸ்கொயர் பை 2ன்னு கிடைக்கும். இங்கே இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன், ஸோ ரெண்டு டேர்ம்ஸ்மே கேன்சல் ஆகிடுச்சுன்னா உள்ள கூட எலமெண்ட் மட்டும் நமக்கு வரும். ஒய் இசட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் போடணும் இல்லையா. இங்கே எல்லாத்துலேயுமே நமக்கு பை 2 இருக்கிறதுனால நான் அந்த கான்ஸ்டன்ட் டேர்மையுமே பை 2 டேர்மாக நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே, C1ன்ற கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா செகண்ட் ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம C2ன்றதை எடுத்துக்கலாம், அதனால் C1 by 2ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபுல் ஈக்குவேஷன்ஸையுமே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2yz ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் C1. நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஒய்
XY Z 3 இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கணும். அந்த சைடு நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கணும். கரெக்டா? ஸோ y² minus 2yz minus z² equal to C1. இதுதான் நமக்கான ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து மறுபடியும் நம்ம அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை சால்வ் பண்ணி அகைன் இன்னொரு இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளைஸ் மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, எப்படின்றத சொல்லிடுறேன் வாங்க. இப்போது இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுறேன், இதில் எக்ஸுன்ற டேர்மே இல்லை, பட் இந்த ரெண்டுலேயுமே நமக்கு என்ன இருக்குது, எக்ஸுன்ற டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே எனக்கு எக்ஸுன்ற டேர்ம்ஸ் வந்துச்சு அப்படின்னா தான் என்னால் 3யுமே ஈக்குவேட் பண்ண முடியும். அதனால் நான் மேலேயும் கீழேயும் ஃபுல்லாகவே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பண்ணால் எனக்கு என்ன வரும், இங்கே எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கும், இங்கே XZ² minus 2XYZ minus XY² இருக்கும். கரெக்டாக? XZ² 2XYZ minus XY² இருக்கும். இப்போது எனக்கு இந்த இடத்துல இது கூட எனக்கு இதை கேன்சல் பண்ணுற மாதிரியான டேர்ம்ஸ் எனக்கு வேணும். ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே நான் ஃபுல்லாக ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணேன் அப்படி எனக்கு இந்த இடத்துல XY² கிடச்சிருமா. இங்கே -XY² இருக்குது, இங்கே எனக்கு +XY² வந்துச்சுனாக்கா ரெண்டையும் நான் கேன்சல் பண்ண முடியும். கரெக்டாக? அதே மாதிரி இங்கே XZ² இருக்குது, இது +XZ², அப்போ இங்கே -ZX இருக்குது. இந்த இடத்துல நான் Z மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, மேலேயும் கீழேயும். அப்போ எனக்கு இங்கே -Z²Xன்னு வரும். அப்போ இது ரெண்டையும் நான் ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாமா? பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாகவே சிம்பிளிஃபை ஆகி சின்ன ஈக்குவேஷன்ஸாக கிடச்சிரும் இல்லையா. ஓகே, இதுதான் மல்டிப்ளைஸ் மெத்தடுன்றது. இது ஒரு டேர்மால் ஃபுல் ஈக்குவேஷனுமே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி அனதர் ஒரு டேர்மால் இது ஃபுல்லாக நான் மல்டிப்ளை பண்ணுறேன், அனதர் ஒரு டேர்மால் இது ஃபுல்லாக நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி செஞ்சு நான் ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா என்னால் ஃபைனல் சொல்யூஷனை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தட் இஸ் கால்டு மல்டிப்ளையர் மெத்தட். ஓகே, இப்போ நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாங்களா. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். x dx each ரேஷியோ 3 ரேஷியோவுமே சேர்த்து தான் நம்ம இதை ரைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஈச் ரேஷியோன்னு ரைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டேர்மோட எக்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். கீழே மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா XZ² minus 2XYZ minus XY². ஓகே, தென் செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக ஒய்யால் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா, ப்ளஸ் ஒய் டிஒய். கீழே என்ன வரும், +XY² ப்ளஸ் இசட் XYZ. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இசட் டிஇசட். தேர்ட் டேர்ம் என்ன இருக்கும், XYZ மைனஸ் XZ². ஓகேவா? இப்போ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியலன்னு பார்க்கலாம் வாங்க. +XZ² இருக்குது, இங்கே -XZ² இருக்குது. ஸோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். -2XY இருக்குது, இங்கே பார்த்தோம் அப்படின்னா +XYZ + XYZ. ஸோ +2XYZ இருக்கா, இங்கே -2XYZ இருக்கா. ஸோ எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இங்கே -XY², இங்கே +XY². ஸோ ரெண்டையுமே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஃபைனலாக டினாமினேட்டர் ஃபுல்லாகவே என்னவாகிடுது, 0ன்னு கிடச்சிருது. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் +0 கிடைச்சதுனால நியூமரேட்டர் நம்ம ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம். கரெக்டாக? x dx ப்ளஸ் ஒய் டிஒய் ப்ளஸ் z dz ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன்ற ஃபார்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நார்மலாகவே நான் ஃபுல்லாகவே வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன். செஞ்சேன் அப்படின்னா எனக்கு டிஃப்ரென்ஷியேஷன்ற டேர்ம் ஃபுல்லாகவே எலிமினேட் ஆகிடுமா. ஸோ இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டேன். எக்ஸை போட்டு இன்டெகிரேட் பண்ணேன் அப்படின்னா x²/2 தென் y²/2 ப்ளஸ் z²/2 ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வரப்போகுது. இங்கே எல்லாமே /2ல் இருக்கனால நான் கான்ஸ்டன்ட் டேர்மையுமே /2ன்ற ஃபார்மேட்டுக்கு ரைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஃபுல் ஈக்குவேஷன்ஸையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு x² + y² + c² ஈக்குவல் டு z² ஈக்குவல் டு c2ன்னு கிடச்சிரும். இது நம்மளோட செகண்ட் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன். இந்த ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் நம்ம ஃபஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அடுத்து மல்டிப்ளேஸ் மெத்தடை யூஸ் பண்ணி செகண்ட் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸை ரைட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதோட நம்மளோட ஆன்சர் சொல்யூஷன் முடியல. நம்ம இதுலேருந்து என்ன பண்ணணும், இந்த ஜென்ரல் சொல்யூஷன் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா, நான் அதை எடுத்து ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸை ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கிறேன். இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் ஆர்
y square minus 2yz minus z square equal to c1 and x square plus y square plus z square equal to c2. Okay, the general solution is pi of u comma v ன்னு சொல்லியிருக்கேன். the first equation தான் நமக்கு u, the second equation தான் நமக்கு v. okay, pi of y square minus 2yz minus z square comma x square plus y square plus z square equal to 0. இதுதான் நம்மளோட general solution of this equation. ஓகேவா, லெக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன்றது அவ்வளோதான். இது உங்களுக்கு தியரியாக பார்க்கும்போது கூட கொஞ்சம் வேக இருக்க மாதிரி இருந்திருக்கும், பட் அந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்கிறீங்க, எனக்கு வாட்ஸ்அப்லேயுமே நிறைய பேர் வந்துட்டு பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒன் டேக்கு 2 வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள் மேம், எக்ஸாம் டைம் இருக்குது, நம்ம அப்போ தான் எங்களுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு நாளைக்கு 2 or 3 வீடியோஸ்லாம் போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? ட்ரை பண்ணி நானும் கொஞ்சம் ஒரு நாளைக்கு 2-3 வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட்னால் வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்களா, உங்களுக்கு அந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்மளோட வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணலாம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இருப்பாங்க இல்லையா எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்ஸில், அவங்களுக்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு கமெண்ட்டில் சொல்லலாம். அவ்வளோதான், நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய அப்ரிஷியேஷன் அவ்வளோதான். அந்த மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு அது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டாபிக் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.